வணக்கம். இந்த வீடியோ லெக்சரில் ஸ்டெபிலிட்டி ஆஃப் டியூன்டு ஆம்ப்ளிஃபயர்ஸ் அண்ட் இட்ஸ் டெக்னிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஜென்ரலாக ஆம்ப்ளிஃபயர்னா என்ன? டு ஆம்ப்ளிஃபை ஆர் ஸ்ட்ரென்தன் த இன்புட் சிக்னல். ஸோ இன்புட் சிக்னலோட ஆம்ப்ளிடியூட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ஆம்ப்ளிஃபயர். டியூன்டு ஆம்ப்ளிஃபயர்னா டு ஆம்ப்ளிஃபை த சிக்னல் பேஸ்ட் ஆன் த ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி வித் நேரோ ஃப்ரீக்வன்சி பேண்ட். கரெக்டாக? ஸோ டியூன்டு ஆம்ப்ளிஃபயர்ன்றது மெயினாக நம்ம ரேடியோ ரிசீவரில் யூஸ் பண்ணுறோன்னு ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இங்கே ஆம்ப்ளிஃபயரில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஆக்டிவ் எலமெண்ட் வந்து டிரான்சிஸ்டர். கரெக்டாக? ஸோ இங்கே டிரான்சிஸ்டரில் 3 டெர்மினல்ஸ் இருக்கும்: பேஸ், எமிட்டர் அண்ட் கலெக்டர். இங்கே இன்புட் வந்து பேஸ் டெர்மினலில் கொடுக்குறோம், அவுட்புட் வந்து கலெக்டர் டெர்மினலில் எடுக்கிறோம். இந்த டிரான்சிஸ்டரில் இருக்கக்கூடிய இன்டர் ஜங்ஷன் கெப்பாசிட்டன்ஸ், தட் இஸ் இன்டர்னல் கெப்பாசிட்டன்ஸ் பிட்வீன் த terminals. இந்த வேல்யூ நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூ கிடையாது. While manufacturing the transistor itself, it is having some internal parameters like internal resistance. நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம், small r. Okay, so RBC னா internal resistance between base and collector. கரெக்டா? ஸோ இன்டர்னலில் இருக்கக்கூடிய parameters எப்படி சொல்கிறோம்? ஸ்மால் வேல்யூவில் இங்கே சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இங்கே டிரான்சிஸ்டரில் அவுட்புட்டில் இருந்து இன்புட்டுக்கு வரக்கூடிய the interjunction capacitance CBC, that is the capacitance between collector and base terminals. ஓகேவா? ஸோ இங்கே கலெக்டர்ன்றது அவுட்புட், பேஸ்ன்றது இன்புட். ஸோ அவுட்புட்டில் இருந்து சர்டன் வேல்யூவை என்ன பண்ணுது? இங்கே இன்புட்டாக கொடுக்குது. ஓகே, ஸோ நம்மளுக்கு தெரியும் ஃப்ரீக்வன்சி வந்து இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ரியாக்டன்ஸ் ஆஃப் த கெப்பாசிட்டர். கரெக்டாக? ஸோ கெப்பாசிட்டன்ஸ் வந்து இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஃப்ரீக்வன்சி. ஸோ நம்மளுக்கு அட் ஹை ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகும்போது, ஸோ நம்மளுக்கு ஃப்ரீக்வன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ என்ன ஆகும்? ரெடியூஸ் ஆகும். ஸோ டியூ டு தட் திஸ் interjunction capacitance from collector to base provides positive feedback to this transistor. இப்போ இங்கே என்ன கொடுக்குது? பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுக்கும். ஸோ பாசிட்டிவ் ஃபீட்பேக்னால என்ன அர்த்தம்? there is some oscillation. ஸோ பாசிட்டிவ் ஃபீட்பேக் எங்கே மெயினாக யூஸ் பண்ணுவோம்? ஆசிலேட்டரில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் இங்கே நம்மளுக்கு என்ன வேணும்? ஆம்ப்ளிஃபயர். So due to this positive feedback, there may be some unwanted oscillations at high frequency range. இது புரியுதா? ஸோ இப்போ இங்கே ஆம்ப்ளிஃபயரில் some oscillations வரும்போது இதோட ஸ்டெபிலிட்டி என்ன ஆகும்? அஃபெக்ட் ஆகும். புரியுதா? ஸோ we can get unstable output due to this interjunction capacitance. ஓகே, இப்போ இந்த கான்செப்ட் எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஸ்டேபிளான அவுட்புட் கிடைக்கணும்னா இங்கே இருக்கக்கூடிய இன்டர்ஜங்ஷன் கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூவை கேன்சல் பண்ணணும். ஸோ இது பை டிஃபால்ட் இங்கே டிரான்சிஸ்டரோட சேர்ந்தே இருக்கிறனால இந்த வேல்யூவை கேன்சல் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்? எக்ஸ்டர்னலாக ஒரு கெப்பாசிட்டரை ஃப்ரம் திஸ் அவுட்புட் டு இன்புட் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ கனெக்ட் பண்ணும்போது இதோட வேல்யூவும் இதோட வேல்யூவை எப்படி பண்ண போகிறோம்? ஈக்குவலாக பண்ண போகிறோம் வித் 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட். ஸோ இதோட ஃபேஸும் இதோட ஃபேஸை மட்டும் சேஞ்ச் பண்ணோம்னா we can cancel the effect of this capacitor with this external capacitor. இந்த external capacitor என்னன்னு சொல்கிறோன்னா neutralization capacitorன்னு சொல்கிறோம். ஏன்னா it is going to neutralize the effect of positive feedback here. புரியுதா? So that is the concept here. So இங்கே என்ன சொல்கிறோன்னா it leads to unwanted oscillations in the amplifier circuit, that is the circuit becomes unstable. So it can be avoided or neutralized by applying the proper coupling capacitance between the input and output. புரியுதா எல்லாருக்கும்? ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற மெத்தட்ஸ் தான் நியூட்ரலைசேஷன் மெத்தட்ஸ். ஸோ there are 2 kinds of neutralization methods available: Hasseldyne neutralization, Neutrodyne neutralization. There is one more method, unilateralization. ஓகேவா? ஸோ இந்த நியூட்ரலைசேஷனோட மேஜர் அட்வான்டேஜஸ் என்னென்னா to remove the positive feedback from the tuned amplifier, thereby increasing the stability and efficiency of the amplifier. புரியுதா? நியூட்ரலைசேஷன்றது ஒரு ஸ்டெபிலைசேஷன் மெத்தட். ஸோ இங்கே என்ன பண்ணுறோம்? the effect of CBC, that is the interjunction capacitance from the output collector to input base of the transistor is neutralized by introducing a signal that cancels the signal through CBC. ஸோ இந்த சிக்னலை கேன்சல் பண்ணணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறோம்? அதுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு சிக்னலை with out of phase நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ it can be achieved by connecting an external capacitor. ஸோ இந்த external capacitor வந்து variable capacitor இருக்கும். By adjusting this value, we can simply cancel the effect of this CBC, interjunction capacitance. Okay.
ஸோ இந்த கெப்பாசிட்டர் எப்படியும் சொல்லலாம் நியூட்ரலைசிங் கெப்பாசிட்டர் சொல்லலாம் between the input and output. ஸோ இங்கே மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது இன்டர் ஜங்ஷன் கெப்பாசிட்டன்ஸோட மேக்னிடியூட்டும் இந்த நியூட்ரலைசேஷன் கெப்பாசிட்டரோட மேக்னிடியூட்டும் சேமாக தான் இருக்கணும். பட் இட்ஸ் ஃபேஸ் வேல்யூ எப்படி இருக்கணும் 180 டிகிரி அவுட் ஆஃப் ஃபேஸாக இருக்கணும். தென் only we can cancel the effect of interjunction capacitance. புரியுதா? ஸோ இதில் ரெண்டு டைப்ஸ் பார்த்தோம், ஹெசல்டன் நியூட்ரலைசேஷன். ஸோ இந்த நியூட்ரலைசேஷனுக்கு நம்ம ஒரு டியூன்ட் ஆம்ப்ளிஃபையர் எடுத்திருக்கோம். ஸோ இந்த டியூன்ட் ஆம்ப்ளிஃபையரில் டியூ டு திஸ் இன்டர்ஜங்ஷன் கெப்பாசிட்டன்ஸ் பாசிட்டிவ் ஃபீட்பேக் வந்துட்டுருக்கு. ஸோ இதை கேன்சல் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோன்னா திஸ் டியூன்டு சர்க்கியூட் தட் இஸ் அவுட்புட்டோட ஒரு போர்ஷன் எடுத்துகிட்டு அவுட்புட் தட் இஸ் அவுட்புட்டில் இருந்து நம்ம என்ன பண்ணுறோம் எக்ஸ்டர்னலாக ஒரு கெப்பாசிட்டர் தட் இஸ் நோன் அஸ் நியூட்ரலைசிங் கெப்பாசிட்டர். இட் இஸ் வேரியபிள் கெப்பாசிட்டர் ஆஸ் வெல். ஸோ இதை போய் இன்புட்க்கு கனெக்ட் பண்ணுறோம். புரியுதா? ஸோ இதை அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலியமாக இதோட வேல்யூ என்ன ஆயிரும் ஈக்குவலாக இருக்கும் வித் அவுட் ஆஃப் ஃபேஸ். ஸோ ஆப்போசிட் ஃபேஸில் இருக்கிறனால போத் கேன் பி கேன்சல், தேர் இஸ் நோ ஆசிலேஷன். இது புரியுதா எல்லாருக்கும்? ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ஹசல்டைன் நியூட்ரலைசேஷன். பட் இந்த நியூட்ரலைசேஷனில் ஒரு ட்ராபேக் இருக்குது. என்னென்னா பிரைமரி டியூன்டு சர்க்கியூட்லேருந்து சிக்னல் இங்கே எடுத்துகிட்டு போகிறோம். சிஎன் கெப்பாசிட்டருக்கு என்ன தேவைப்படுது தட் சப்ளை வோல்டேஜ் விசிசி. ஸோ நம்மளுக்கு இது ஒரு ட்ராபேக். ஸோ இந்த சப்ளை வோல்டேஜை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும்னா செகண்டரி டியூன்டு சர்க்கியூட்லேருந்து என்ன பண்ணலாம் we can take the portion of the output signal. ஸோ இங்கே இந்த பிரைமரியிலேருந்து தான் செகண்டரிக்கு என்ன வருது அவுட்புட் சிக்னல் வருது. ஸோ டைரெக்டாக பிரைமரியிலேருந்து எடுக்கும்போது இந்த வோல்டேஜ்னால சில ட்ராபேக்ஸ் இருக்கும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம் செகண்டரி வைண்டிங்லேருந்து நம்ம நெக்ஸ்ட் எடுத்துகிட்டு போகிறோம். தட் மெத்தட் இஸ் கால்ட் அஸ் நியூட்ரலைசேஷன். இது ஹெசல்டைனில் பிரைமரியிலேருந்து எடுத்துகிட்டு போவோம், நியூட்ரடைனில் செகண்டரியிலேருந்து. ஸோ இட் டஸ் நாட் நீட் எனி பவர் சப்ளை ஃபார் இட்ஸ் ஆப்ரேஷன். புரியுதா? ஹசல்டைன் நியூட்ரலைசேஷனில் என்ன பண்ணுறோம் த அன்டிசைட் எஃபெக்ட் ஆஃப் த இன்டர்ஜங்ஷன் கெப்பாசிட்டன்ஸை நியூட்ரலைஸ் பண்ணுறோம் பை இன்ட்ரடியூசிங் அன் external capacitor that is known as CN. Okay, a small variable capacitance is connected from the bottom of the coil to the base of the transistor. So primary coil oda bottom la irundhu edukranala it can cancel the effect of the interjunction capacitance. At the same time enna agudanga because of this direct power supply there may be some disadvantage. Okay va? So here we can say the CN requires the supply voltage. In order to avoid this problem நம்ம next என்ன யூஸ் பண்ணுறோம் நியூட்ரடைன் நியூட்ரலைசேஷன். இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் மாடிஃபைடு வெர்ஷன் ஆஃப் ஹெசல்டைன் நியூட்ரலைசேஷன். ஸோ நம்ம இங்கே பண்ணக்கூடிய ஒரே ஒரு சேஞ்ச் என்ன இங்கே டைரெக்டாக ப்ரைமரி வைண்டிங்லேருந்து எடுக்காமல் செகண்டரி வைண்டிங்லேருந்து அவுட்புட் எடுத்து இங்கே இன்புட்டுக்கு ஜங்ஷன் கெப்பாசிட்டன்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். புரியுதா? தட் இஸ் த ஒன்லி சேஞ்ச் இன் திஸ் நியூட்ரடைன் நியூட்ரலைசேஷன். ஸோ இங்கே நியூட்ரடைன் நியூட்ரலைசேஷன் வந்து சிமிலர் டு ஹெசல்டைன் நியூட்ரலைசேஷன். இந்த மெத்தடில் நியூட்ரலைசிங் கெப்பாசிட்டர் இஸ் கனெக்டட் பிட்வீன் த பேஸ் அண்ட் த செகண்டரி காயில் ஆஃப் த நெக்ஸ்ட் ஸ்டேஜ். ஓகேவா? ஸோ ஹியர் த சிஎன் டஸ் நாட் ரெக்யர் எனி பவர் சப்ளை that is insensitive to any variation in the power supply. It provides higher stabilization for the tuned amplifier than the Hesselin neutralization. Okay va? புரியுதா?